வரக்கூடிய படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு முழு பாட்டாக கூட நீங்கள் போட்டுருங்க, நடுவில் இந்த துண்டு துண்டு பாட்டாக போட்டு இம்சை பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன். அது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் படத்தோட நமக்கு இந்த கவனம் குறையுது. நான் பாடல் வரியை தேடுறதா அந்த காட்சியை பார்க்குறதா? ஒன்று போட்டால் ஒரு பாட்டு ஃபுல்லாக போட்டுருங்க, அது நல்லா இருக்கோ இல்லையோ, அதனால் நான் பாப்கார்ன் அது இது சாப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் துண்டு துண்டாக அங்கங்கே போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்சிக்கு நீங்கள் பாட்டை போட்டுருந்தீங்கன்னா அது ஏதோ ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுமா. இப்போ நிறைய நான் படங்கள் அது மாதிரி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் பற்றி ஆடியன்ஸ் சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமான மியூசிக்மா. இதில் அனிருத் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜிஎம்லாம் நல்லா கொடுக்குறாரு. அது ரொம்ப கஷ்டமான மியூசிக்னா பிஜிஎம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் அது கேட்டினா இந்த துப்பாக்கி சொல்கிற சவுண்ட் இருக்குது இல்லை, அதுதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்ல வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் முழுக்க முழுக்க வந்து கேட்டால் துப்பாக்கி சொல்கிறது. சுட்டுக்கினே இருக்கணும், அவ்வளோதான். சுட்டுக்கினே இருப்பாங்க. ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் துப்பாக்கியில் சொல்கிறது தான். அவங்க சுடுவாங்க, இவங்க சுடுவாங்க, அங்கே சேர்ந்து நிறைய பேர் செத்து போகிறான். எதுக்கு சாவறான்னு தெரியல. ரெண்டு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை எப்போ சுடுவானே தெரியல. அப்படி தான் போயிட்டுருக்கு.